ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனா ரொம்பவே ஸ்லீக்கா மோர் ஸ்பேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸோட டிவிஎஸ் அறிமுகப்படுத்தியுள்ள ஒரு புதிய இவி பைக் தான் டிவிஎஸ் ஆர்பிட்டர். ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு மாதிரி இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் ஆர்பிட்டர். ஸோ இன்ட்ரோலேயே சொல்லியிருக்கோம், ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிசைன் தீம்ல இந்த வெஹிக்கிளை வந்து நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க, ஒரு யூனிக் ஸ்டைலா அட்ராக்டிவா இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ கலர் ஸ்கீம் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கலர் ஸ்கீம் ஆப்ஷன்ல இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கூட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன்ல நம்ம கூட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன் அப்படிங்கவும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளோர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளாட்டான ஃப்ளோரா போயிருக்குங்க. 290 mm இதோட ஸ்பேஸுங்கிறது வருது. இந்த லென்த் வந்து 290 mmல கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பெரிய பாக்ஸ் எல்லாம் கூட ஈஸியா வச்சு எடுக்க முடியுதுங்க. அண்ட் சீட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டான சீட்டா அப்படியே போயிருக்கு. ஓவரால் லென்த்னு பார்க்கும்போது 845 mm இந்த சீட் லென்த்துங்கிறது வருதுங்க. ஸோ ரைடர் பிளஸ் பில்லியன் நல்ல கம்ஃபர்டபுளா போற வகையில இந்த சீட் லென்த்துங்க நம்ம கொடுத்துருக்காங்க. சீட்டோட குஷன்ஸும் நமக்கு நல்லா தாங்க இருக்கு. அண்ட் டிசைனிங் வைஸ் நீங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ணிருக்காங்க, நமக்கு ஃப்ரண்ட்ல வைசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏரோடைனமிக்ஸ் வைஸ் நல்லா இருக்க வகையில இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பாத்தீங்கன்னா நல்லாவே என்னாமஸான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 34 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ங்கிறது இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறாங்க. 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து நம்ம இதுல வச்சுக்க முடியுங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ங்கிறது இந்த வெஹிக்கிள் நமக்கு கிடைக்குது. வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 169 mmல கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் பாடி நீங்க பார்க்கலாம், இந்த சீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு பேட்டரி எல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்குள்ளேயே பாடிக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே வேணும்னா அழகாக எடுத்து விட்டுலாம். டிசைனிங்லாம் நல்லாவே இருக்கு. அந்த ஆர்பிட்டோட பேட்சிங் எல்லாமே வந்திருக்கு. பின்னாடி கிராப் ரைல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டர் கிராப் ரைல்ஸாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஸ்டாக் கண்டிஷன்ஸ்ல இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஸ்பிட்டட் ஹேண்ட் பார்ஸ், வைசர்ஸ் பிளஸ் ஓஆர்எம்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்டு ஓஆர்எம். ஸோ இந்த செட்டப்ல தான் நமக்கு அப்படியே வரும். ஸோ இன்னும் நமக்கு இந்த வெஹிக்கிளோட ஆக்சரிஸ் எல்லாம் வரல. ஸோ அப்படி வருங்கும்போது நமக்கு வந்துட்டு சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ், பேக் ரெஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா ஃப்ரண்ட்ல வந்து 14 inch, ரியர்ல வந்து 12 inch காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 90/80 ப்ரொஃபைல் டயர்ஸ், ரியர்ல 90/90 ப்ரொஃபைல் டயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல்ஸும் பார்த்தீங்கன்னா அலாய் டைப்ல கொடுத்துருக்காங்க. 4 ஸ்போக் அலாய் வீல்ஸா வந்திருக்கு. வண்டியை வந்து நல்லாவே போல்டா ஒரு பெரிய லுக்கா காமிக்கணும் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்ல வந்துட்டு 14 inch வீல்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறது டிசைனிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாவே எல்இடி தாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கிறிஸ்டல் எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க, ஹை பீம், லோ பீம். அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு லைன் பேட்டர்ன்லேயே வந்து நமக்கு கனெக்டிங் டிஆர்எல்ஸ் மாதிரி இதுல எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுலயே இண்டிகேட்டரும் நமக்கு வரும். அதுக்கு கீழே வந்து ரிஃப்ளெக்டார்ஸ் வந்து நமக்கு வீல்ஸ் சைட்ல, ஸோ அந்த சஸ்பென்ஷன் லைன்லேயே டிராவல் ஆகிற மாதிரி 2 சைடும் ரிஃப்ளெக்டார்ஸும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, ரியர்ல வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் 290 mm சொல்லிட்டு நம்மளால ஒரு பெரிய பாக்ஸ் கூட ஈஸியா வச்சு எடுக்க முடியுதுங்க. அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த ஹேண்டில் பாக்ஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறையவே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்மே நமக்கு இருக்குங்க. ஸோ இங்க வந்து ஒரு ஈஸி ஆக்சஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு யூஎஸ்பி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க சார்ஜ் போடுறீங்கும் போது உங்களோட மொபைல் இந்த இடத்துல நீங்க ஈஸியா வச்சுக்க முடியும். இல்ல உங்களோட வேலட் எதுவும் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். சன்கிளாஸ் ஹோல்ட் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே இதுல நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அந்த வெஹிக்கிள் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. கீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா வரக்கூடிய கீ செட்டப். ஸோ நமக்கு வந்து ஒரு நார்மல் ஐசி இன்ஜின் உள்ள ஒரு கீ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இந்த வெஹிக்கிளும். ஸோ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நம்ம. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளேவா வருதுங்க நமக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பிரேக் அழுத்தி நம்ம ஸ்டார்ட் பட்டன் நீங்க பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும், அது காமிக்குது. அது போக மேல வந்து பேட்டரி இண்டிகேஷன், ஸோ 96% இப்போ இருக்கு. அண்ட் டைமிங் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஓடோ, ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஸோ இதெல்லாமே நமக்கு மென்ஷன் ஆகுது இந்த சைடு. சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெட்லைட்டோட ஹை பீம், லோ பீம் அண்ட் அதுலேயே பாஸ் சுவிட்ச் வர மாதிரி இருக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல க்ரூஸ் கண்ட்ரோலுமே நமக்கு இருக்குங்க. ஸோ அதுக்கான பட்டன் வந்து இங்க நம்ம கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் சுவிட்ச். ஸோ இதனாலும் இந்த சைடு இருக்கு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் இருக்குங்க. ஸோ இக்னிஷன் ஆஃப், ஆன். அண்ட் இதை நம்ம பிரேக் பிடிச்சி அழுத்தும் போது ஸ்டார்ட் ஆகும் நமக்கு வண்டி.
இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் மோடுங்க. ஸோ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ஸோ அதுக்கான ரிவர்ஸ் மோடுக்கான சுவிட்ச் இங்க இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா மோட் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எக்கோ அண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு 2 டிரைவிங் மோட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மோடை வந்து சுவிட்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல சுவிட்ச் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த வெஹிக்கிளோட பவர் ட்ரெயின் அண்ட் பேட்டரிங்க. ஸோ எல்லாத்தோட இது இந்த தான் இருக்கும். பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 2.5 கிலோவாட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டார் செட்டப் தான். மேக்ஸிமம் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 68 வரைக்கும் நமக்கு போகுங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3.1 கிலோவாட் ஹார் உள்ள ஒரு பேட்டரி செட்டப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஐடிசி கிளைம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 158 வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. இந்த வெஹிக்கிளோட சார்ஜரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 650 வாட்ஸ் உள்ள ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமா 4 hours 10 minutesல வந்து நமக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட பேட்டரி பேக்கப் வந்து IP67 ரேட்டிங்கோட இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட டிவிஎஸ் ஆர்பிட்டர் வாங்க வந்து ஒரு கஸ்டமர் தாங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த வண்டி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நான் இந்த ஆர்பிட் பார்க்க வந்திருக்கேன். ஏற்கனவே நம்ம எங்கள் கம்பெனி ஃபுல்லாகவே டிவிஎஸ் ஜிப்டர் ஜஸ்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் ஐக்யூ போட்டாங்க, அதுவும் நல்லா ஒரு வண்டி எடுத்து ஓடிட்டு இருக்கோம். இப்போ ஆர்பிட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால வண்டி வந்து பார்க்க வந்திருக்கோம். டிசைனிங் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன், வீல் பேஸ், ஹெட்லைட், வைசர்லாம் நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டைலிஷாக நல்லா இருக்கு. வண்டி பார்த்துட்டு புக் பண்ணலாம்னு வந்திருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ ஸ்பேஸ் இந்த ஃபீச்சர்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்களா? இல்லை ரிவர்ஸ் மோட் இருக்குங்கிறாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் இந்த தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போதான் புக் பண்ண வந்திருக்கோம். இப்போதான் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காரு டிசைன் இதெல்லாம் வண்டியோட ஃபீச்சர்லாம் பத்தி. கண்டிப்பா வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நல்லா இது பண்ணி பார்த்துக்க தெரிஞ்சுக்கலாம். சரி. மற்றபடி உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாம் எப்படி? அந்த ஃப்ரண்ட் இதெல்லாம் நிறைய ஸ்பேஸ், ஃபுட் பேஸ்லாம் நல்லா தான் இருக்கு. பேக் வச்சுக்கிற மாதிரி காலுக்கு இந்த சீட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. சரி. பேக் பெயின்லாம் வராத மாதிரி தான் இருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு மேம் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஆர்பிட்டர் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ எதனால இந்த வண்டி சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம். ஆக்சுவலாக நான் டிவிஎஸ்ல தான் என் வண்டி எல்லாமே வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். அப்புறம் திருப்பி இப்போதான் ஒரு 3 months முன்னாடி ஜூபிட்டர் ஒன்று எடுத்தேன். இப்போ இது லான்ச் பண்ணிட்டு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக் வந்தா நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக வேற கம்பெனில ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டிருந்தேன், வந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். மாதிரி மாடல் ஒன்று வந்திருக்கு, ட்ரை பண்ணுங்க. நாங்கள் ஆக்சுவலாக அப்பா ரொம்ப தூரம் யூஸ் பண்ண மாட்டார் வண்டியை. அதனால என் வண்டி 2 பேரும் ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு இதோட லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று காம்பாக்டா இருக்கு. பார்க்கிங்கா இருக்கட்டும், எங்க வீட்லயுமே பார்க்கிங் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ்க்கு நிறுத்துறதா இருக்கட்டும். ஃப்ரண்ட்ல வந்து நிறைய திங்ஸ். ஆக்சுவலாக நான் பியூட்டிஷியன். ஸோ என்னோட வேலிட்டி பேக்கா இருக்கட்டும், நான் ஃபேஷியல் போகும்போது எடுத்து போகிற பேக்ஸா இருக்கட்டும், வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெயிட் கொஞ்சம் ஓகே, கேர்ள்ஸ் ஓட்டுற மாதிரியும் இருக்கு, வயசானவங்களும் கேரி பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். ஆக்சுவலா வண்டியை பத்தி எல்லாமே தெரிஞ்சுட்டு வாங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணோம், பிடிச்சிருந்தது. கம்பேர் டு வேற கம்பெனியும் நான் நிறைய சர்ச் பண்ணேன். பட் எனக்கு அஃபோர்டபிள் பிரைஸ்ல ரொம்ப பெஸ்ட்டாவும் இருந்துச்சு. பட்ஜெட் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால அதை செலக்ட் பண்ணேன். டீடைல்டு ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய டிவிஎஸ் ஷோரூம் போய் விசிட் பண்ணி இந்த வெஹிக்கிள் இப்போ டெஸ்ட் ட்ரைவுமே அவைலபிளா இருக்கு. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பத்தின உங்களோட கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.